அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நான் உங்களுடன் ஒரு கொடூரமான பழக்கவழக்கம் பற்றி பேச விரும்புகிறேன். இந்த பழக்கம் பல அப்பாவி பெண்களுக்கு வலியையும் அநீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. அது திருமண இரவில் இரத்தத்தை பரிசோதித்து ஒரு பெண்ணின் கன்னித்தன்மையை நிரூபிக்கும் பழக்கம். மிக தெளிவாகச் சொல்கிறேன், இந்த பழக்கத்திற்கு இஸ்லாமில் எந்த இடமும் இல்லை. இது அறியாமையிலிருந்து உருவானதும் பெண்களின் மரியாதையை களங்கப்படுத்தும் ஒரு கொடூரமான செயல். ஒரு பெண்ணின் கதையை நான் கேள்விப்பட்டேன். அவளுடைய திருமண இரவுக்குப் பிறகு உடனடியாக அவளை அவளுடைய கணவன் விவாகரத்து செய்தான். காரணம், அவள் இரத்தப்போக்கு ஏற்படுத்தவில்லை என்று கூறி அவன் அவளை விபச்சார குற்றச்சாட்டை சுமத்தினான். ஒரு கணம் யோசித்துப் பாருங்கள். தூய்மையான நீதியான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு இப்படியொரு குற்றச்சாட்டை எதிர்கொள்ள வேண்டியிருந்தால் அவளுடைய வலி எப்படி இருக்கும்? துயரமான விஷயம் என்னவென்றால், இப்படி ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த பழக்கத்தை பின்பற்றும் பெண்களின் உடல் குறித்து அறிவு இல்லாத ஆண்களால் துன்பத்தை அனுபவிக்கின்றனர். ஒரு விஷயத்தை தெளிவாக்குகிறேன். எல்லா பெண்களும் திருமண இரவில் இரத்தப்போக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது முற்றிலும் தவறான கருத்து. ஒரு பெண்ணின் உடல் அமைப்பு எப்போதும் முதல் தாம்பத்திய உறவில் இரத்தப்போக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை. சில சமயங்களில் அது நாட்களோ வாரங்களோ எடுக்கலாம். பல சமயங்களில் இரத்தப்போக்கு எப்போதும் ஏற்படாது. இது உடலின் இயற்கையான அமைப்பு அல்லது சைக்கிள் ஓடுதல், விளையாட்டு போன்ற செயல்பாடுகளால் ஏற்படலாம். எனவே இந்த தவறான கருத்தின் அடிப்படையில் ஒரு அப்பாவி பெண்ணை குற்றம் சாட்டுவது அறியாமை மட்டுமல்ல, மிகவும் அநீதியும் கொடூரமானதுமாகும். இஸ்லாம் இத்தகைய குற்றச்சாட்டுகளை கையாளுவதற்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. ஒரு கணவன் தனது மனைவி தவறாக நடந்து கொண்டதாக சந்தேகித்தால் ஆதாரமின்றி அவளை குற்றம் சாட்டக்கூடாது. குர்ஆன் தெளிவாக கூறுகிறது, விபச்சார குற்றச்சாட்டை நிரூபிக்க 4 ஆண் சாட்சிகள், அதுவும் அந்த செயலை நேரடியாக பார்த்தவர்கள் தேவை. இப்படி சாட்சிகளை முன்வைக்க முடியவில்லை என்றால் அந்த குற்றச்சாட்டு அவதூறாக கருதப்படும். அது ஒரு கடுமையான பாவமாகும். சகோதர சகோதரிகளே, திருமண இரவில் இரத்தத்தை பரிசோதிக்கும் இந்த கொடூரமான பழக்கம் இஸ்லாமின் பகுதியல்ல. இதற்கு குர்ஆனுடனோ நமது அன்பிற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளுடனோ எந்த தொடர்பும் இல்லை. இது அறியாமையிலிருந்து வரும் கலாச்சார பாரம்பரியங்களில் இருந்து உருவானது. இஸ்லாம் இத்தகைய அடக்குமுறைகளிலிருந்து நம்மை விடுவிக்கவே வந்தது. நமது மதம் பெண்களை மதிக்கவும் அவர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர்கள் தங்கள் மனைவிகளிடம் மிக நன்றாக நடந்து கொள்பவர்கள். இந்த பழக்கத்தை பின்பற்றும் ஆண்களிடம் நான் கேட்கிறேன், உனது மகளிடமோ சகோதரியிடமோ யாராவது இப்படி செய்தால் உனக்கு எப்படி இருக்கும்? இன்று நீ ஒருவரை அநியாயமாக குற்றம் சாட்டலாம், ஆனால் நாளை உனக்கும் இதே அநீதியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். அல்லாஹ் நீதியுள்ளவன். நமது செயல்களுக்கு அவன் நம்மை விசாரிப்பான். சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் நம்மை மற்றவர்களிடம் இரக்கத்துடனும் நீதியுடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள கற்றுக் கொடுக்கிறது. இத்தகைய பழக்க வழக்கங்கள் நமது மதத்தின் பகுதியல்ல. நாம் அவற்றை நிராகரிக்க வேண்டும். இஸ்லாமின் உண்மையான போதனைகளை பின்பற்றி எல்லா தனிமனிதர்களின் மரியாதையையும் பாதுகாப்போம். நீதியும் இரக்கமும் உள்ளவர்களாக நம்மை வழிநடத்த அல்லாஹ் உதவட்டும். ஆமீன்.